இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றார் அன்பழகன். லோக் நிவாஸில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர். வரும் 20ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை. புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்கின்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் முதல்வர் ரங்கசாமி. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் போட்டியிட உள்ளார். புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அன்பழகன் பதவியேற்றார். லோக் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமியும், அமைச்சர்களாக பாஜகவின் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இன்று தற்காலிக சபாநாயகராக உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவின் அன்பழகன் பதவியேற்றார். புதுச்சேரி லோக் நிவாஸில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்து சட்டமன்றம் சென்று அங்கு கோப்பில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து வரும் புதன்கிழமை சட்டப்பேரவை கூடி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்க உள்ளனர். அண்ணா இந்த பக்கம் அண்ணா 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 இங்கே பாருங்கண்ணா அண்ணா இங்கே பாருங்கண்ணா சிறப்பு செய்த நல்லுறவு சிறப்பு ஏற்றுக்கொண்ட நல்லுறவு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக அதிமுக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அன்பழகன் பதவியேற்றார். லோக்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வருகின்ற 20ஆம் தேதி சட்டசபையில் பதவியேற்பு செய்யப்படும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமியும், அமைச்சர்களாக பாஜகவின் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இன்று தற்காலிக சபாநாயகராக உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவின் அன்பழகன் பதவியேற்றார். புதுச்சேரி லோக் நிவாஸில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்து சட்டமன்றம் சென்று அங்கு கோப்பில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி புதன்கிழமை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் ஏற்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். 16வது சட்டப்பேரவையின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்பதற்காக சட்டப்பேரவை கூட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில்
பேரவை கூட்டத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி, மங்களம் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் 6 மாதத்திற்குள் இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இத்தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்கு வித்தியாசத்திலும், மங்களம் தொகுதியில் 7050 வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி 5வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து 20ஆம் தேதி சட்டசபையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அப்போது ஏதாவது ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்க முடியும். அப்போது சம்பந்தப்பட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான சான்றிதழை தற்காலிக சபாநாயகரிடம் முதலமைச்சர் அளிக்க வேண்டும். இதனால் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி சட்டசபை செயலர் தயாளனிடம் கடிதம் வழங்கியுள்ளார். மேலும் விரைவில் தட்டாஞ்சாவடி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். பிறகு 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தலுக்கான தேதியை அறிவிக்கும். அப்போது என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக முதல்வராக தவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றதையொட்டியும் அவர் நிரந்தர முதல்வராக நீடிக்க வேண்டியும் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி மொட்டையடித்து குடும்பத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை வென்ற நிலையில் ஆட்சி அமைக்க 5 நாட்களாக போராட வேண்டிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினர். ஆட்சி அமைக்க வேண்டும் என தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த தவேக மகளிர் அணி தலைவி தவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள செங்கழுநீர் அம்மனை வேண்டிக் கொண்டார். அதன்படி தவேக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதால் தன்னுடைய வேண்டுதல் படி புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள செங்கழுநீர் அம்மன் கோவிலில் கணவன் மனைவியாக தங்களது வேண்டுதலை மொட்டையடித்து நிறைவேற்றினர். மேலும் அவர் நிரந்தர முதல்வராக வேண்டும் என வேண்டிக் கொண்டு தங்களது வேண்டுதல்களை குடும்பத்துடன் நிறைவேற்றினர். செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரோம். இப்போது தளபதி சிஎம் ஆகிறதுக்காக நாங்கள் ரொம்ப உழைச்சோம். தளபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படி ஒரு வெற்றி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 சீட்டில் அவர் ஜெயிச்சோம். அவர் முதலமைச்சராக ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ என் தளபதி ஜெயிச்சே ஆகணும், மக்களுக்காக அவர் ஒர்க் பண்ண வந்திருக்காரு, இவருக்கே இப்படி ஒரு கடுமையான ஒரு நேரம் வந்திருக்குன்ற ஒரு முடிவில் 4 நாளாக சரியாக நாங்கள் தூங்கலை. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிம்மதியான ஒரு நல்ல நாள் இல்லை எங்களுக்கு. அந்த ஒரு கண்டிஷனில் எப்படியாவது தளபதி ஜெயிச்சே ஆகணும், கடவுள்கிட்ட ரொம்ப நேசித்து மன உருகி வேண்டிட்டு காணிக்க தரமா முடி காணிக்க தர, கண்டிப்பாக என் தளபதி எப்படியாவது சிஎம் ஆகிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ரொம்ப கடுமையான ஒரு வேண்டுதலாக வேண்டிட்டேன். அது நல்லபடியாக ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக நான் அம்மனுக்காக முடி காணிக்கை கொடுக்க வந்திருக்கோம். நிரந்தர முதலமைச்சராக ஆகிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரரும் என் கூட சேர்ந்து அவரும் முடி காணிக்க கொடுத்துருக்காரு. நிரந்தர முதலமைச்சராக அவர் ஆகணும். திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வெற்றி பெற்ற அன்றே தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் முறையாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று திருநள்ளாறு தொகுதியின் எல்லைப் பகுதியான அம்பகரத்தூர், கண்ணாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு அனைத்து தெருக்களிலும் வாகனம் மூலமும் நடந்து சென்றும் நன்றி தெரிவித்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனை மக்கள் ஆரவாரமாக பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் ஆர்வமாக வரவேற்றனர்.
மக்கள் தெரிவித்த பல்வேறு கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மக்களிடம் கனிவுடன் தெரிவித்தார். தமிழ்நாடு சான்றோர் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் சதா நாடார், பொதுச் செயலாளர் ஜெகன், மாநில தலைவர் பூமிநாதன், மாநில ஒருங்கிணைப்பாளர் வேலாயுதம், கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் காசிபாளையம் கருப்பு, நம்பியூர் ஒன்றிய தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து LJK கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இவர்களை கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாழ்த்தி வரவேற்றார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் உறுதிமொழி ஏற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றார் அன்பழகன். லோக் நிவாசில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர். வரும் 20ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை. புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்கின்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்தார் முதல்வர் ரங்கசாமி. NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் MLA அசோக் ஆனந்த் போட்டியிட உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.